தமிழ் தேச மக்கள் முன்னணியும் ஜாதி ஒழிப்பு முன்னணியும் இணைந்து நடத்துகிற அருந்ததியர் உள்ளொதுக்கீடு, அது தொடர்பாக அண்மையில் வந்திருக்கிற உச்சநீதிமன்ற தீர்ப்பு, இது குறித்த விவாதத்தில் நானும் என்னுடைய சில கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏற்கனவே தீர்ப்பு வந்தபோது அந்த தீர்ப்பினை வரவேற்று நான் சில செய்திகளை பேசியிருக்கிறேன். அது ஒரு நடுநிலையான செய்தியாக கருதப்படாமல் ஏதோ பக்கசார்பு போல பலரால் கருதப்பட்டு விட்டது என்பது வருத்தத்துக்குரிய செய்திதான். ஆனாலும் நாம் நமக்கு சரியென்று பட்டதை சொல்லியாக வேண்டும் என்ற அடிப்படையில் சில செய்திகளை உங்களிடம் வைக்க விரும்புகிறேன். தோழர் தியாக அவர்கள் தன்னுடைய உரையில் பெரும்பாலும் இப்போது மறுசீராய்வு மனுவாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற அந்த செய்திகளை பற்றி கூடுதலாக அவர் பல செய்திகளை சொல்லியிருக்கிறார். நானும் தொடர்பாக சிலதை சொல்ல வேண்டும், இறுதியாக சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் பொதுவாகவே இடஒதுக்கீடு என்பதை பற்றி நாடாளுமன்றத்தில் அல்லது அரசியல் அமைப்பு அவையில் விவாதம் வந்த போதெல்லாம் எப்படி அது தீர்க்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அந்த தீர்ப்பிலே பல இடங்களில் அவர்கள் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தலைமை நீதிபதியும் அதே போல நீதியர் ஜி.ஆர். கவாயும் இருவரும் தான் அதிகமான செய்திகளை அதில் பதிவு செய்திருக்கார். மற்றவர்கள் அதில் முரண்பட்டு போன ஒருவர் மட்டும் ஒரு நீண்ட செய்தி எழுதியிருக்கார். மற்றவங்க எல்லாம் அதே கருத்தை தான் உடன்பட்டு தான் எழுதியிருக்கிறார்கள். முதல்ல இந்த இடஒதுக்கீடு என்பதை 2 சட்டங்கள், ஏன்னா அது நமக்கெல்லாம் தமிழ்நாட்டுக்காரருக்கு தெரியாத செய்தி அல்ல. தமிழ்நாட்டில் அப்போது இருந்தது இடஒதுக்கீடு சட்டம் இல்லை, வகுப்புவாரி உரிமை சட்டம் தான் அப்போது நடைமுறையில் இருந்தது. வகுப்புவாரி உரிமை என்பது 100 இடங்களையும் பிரித்து கொடுக்கிற முறை. இப்போ மாதிரி சில இடங்களை மட்டும் என்று இல்லாமல் 100 இடங்களையும் பிரித்து தருகிற அந்த வகைதான் தமிழ்நாட்டில் அப்போது நடைமுறை இருந்த வகுப்புவாரி உரிமை. முதலில் அவர்கள் 12 பங்காக பிரித்தார்கள். 12 பங்கில் 2 பங்கை பார்ப்பனர்களுக்கு கொடுத்தார்கள். அதற்கு பின்னால் 5 பங்கினை பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு கொடுத்தார்கள். கிறிஸ்தவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, தீண்டாமைக்கு உள்ளானவர்களுக்கு என்று பிரித்தெல்லாம் கொடுக்கப்பட்டது. அப்போது 1 பங்கு பட்டியலினத்தில் இப்போது இருக்கிற, அப்போது தீண்டத்தகாதவராக கருதப்பட்ட, கூறப்பட்ட அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அது காலப்போக்கில் அடுத்த முறை ஒரு கோரிக்கையை பெரியார் போன்றவரெல்லாம் வைக்கிறார்கள். 2 கோரிக்கை பெரியார் இயக்கம் வைத்தது. ஒன்று, தமிழ்நாட்டில் இயங்குகிற ஒன்றிய அரசின் பணி வாய்ப்புகளிலும் அலுவலகங்கள் ஏராளம் இயங்குகிறது. அஞ்சல் துறை இருக்கிறது, சுங்கத்துறை இருக்கிறது, பல துறைகள், வங்கிகள் இயங்குகின்ற தொடர்வண்டித்துறை, இவற்றிலும் தமிழ்நாட்டில், அது சென்னை மாகாணத்தில் இயங்குகிற ஒன்றிய அரசு அலுவலகங்களிலும் எங்களுக்கு அதே வகுப்புவாரி உரிமை பின்பற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அப்போது பெரியாருடைய கோரிக்கை ஆதரவாக ஆர்.கே. சண்முகம் அவர்கள், சரே ராமசாமி முதலியார் அவர்கள் போன்றோரும் அங்கு மத்திய சட்டமன்றம் என்று அப்போது கூறப்பட்ட நாடாளுமன்றத்திலும் குரல் எழுப்பினார். அதன் காரணமாக 36ஆம் ஆண்டு, 35ஆம் ஆண்டு சட்டம் இயற்றப்பட்டாலும் 36ஆம் ஆண்டிலிருந்து சென்னை மாகாணத்தில் இயங்கிய ஒன்றிய அரசின் அலுவலகங்களிலும் சென்னை மாகாணத்தில் பின்பற்றப்பட்ட அதே வகுப்புரிமை பின்பற்றப்பட்டது. இது இந்தியாவில் எந்த மாகாணத்துக்கும் இல்லாத சிறப்பொன்று. அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஏற்றுக்கொண்டவர்கள் இந்தியாவுக்கு விடுதலை என்ற வரைக்கும் சகித்துக் கொள்ள முடியவில்லை. நாடு நம் கையில் வந்துவிட்டது என்ற துணிச்சலோடு அதை ரத்து செய்து விட்டார்கள் என்பது வேறு. இந்தியாவுக்கு விடுதலை வந்ததாக சொல்லி நமக்கு ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்ததெல்லாம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி 47. செப்டம்பர் 30ஆம் நாள் ஒன்றிய அரசு அலுவலகங்களில் சென்னை மாகாணத்தில் வழங்கப்பட்டிருந்த அந்த சிறப்பு வகுப்புவாரி உரிமை சட்டத்தை ரத்து செய்து விட்டார்கள். தனி ஆணை மூலம் தொடர்வண்டித்துறைக்கும் ரத்து செய்து விட்டார்கள். அதற்கப்புறம் நாம் மண்டல் கமிஷன் வந்து நீண்ட நாள் கழித்து அதை பெற்றிருக்கிறோம். 47 ரத்து செய்ததை 93ஆம் ஆண்டு தான் நமக்கு கிடைத்தது. 46 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டி வந்தது. அதுபோல இன்னொன்னு, அந்த சட்டத்தை விவாதிக்கிற போது அதற்கு முன்னால் இருந்த முறைகள், ஆங்கிலேயர்கள் மிகச் சரியாக நம்முடைய சிக்கல்களை புரிந்திருந்தார்கள் என்று சொல்ல வேண்டும். இந்தியாவுக்கு விடுதலை கோரி
போராடியவர்களாக சொல்லப்படுகிறவர்கள் பெரியாரின் மொழியில் அவர் இழந்துவிட்ட இந்து சாம்ராஜ்யத்தை மீண்டும் கட்டமைக்கிற முயற்சி தான் இந்திய விடுதலை போராட்டமே தவிர இந்தியாவுக்கு இந்திய மக்களுக்கு விடுதலை வாங்கி தருவது அவர் நோக்கம் அல்ல என்று சொன்னார். ஆனா ஆங்கிலேயர்கள் புரிந்து கொண்டிருந்தார்கள். அவள் தன்னுடைய சென்சஸ் எடுக்கிற போது கூட 1871 முதல் சென்சஸ், 1901 எடுத்த சென்சஸ் பிரான்சிஸ் என்பவர் தான் சென்னை மாகாணத்துக்கு எடுத்தார். அவர் அதில் ஒரு அறிக்கை எழுதார். ஜாதி என்பது எவ்வளவு வலுவாக இங்கு வேரூன்றி இருக்கிறது என்பதை பற்றி சொல்லுகிறார். ஒருவருடைய பெயரை, வாழ்விடத்தை, உணவை, மொழியை, உடையை அனைத்தையும் தீர்மானிக்கிற சக்தியாக இருப்பது ஜாதி என்று அதை எழுதுகிறார். அது குறித்து பலரும் பலவிட பேசியிருக்கிறார்கள். அது விரிவாக பேச நேரம் இல்லை. ஆனால் 1930-31 பின்னால்தான் பற்றிய விவாதம் ஆகிறது. உங்களுக்கு 31 அப்போது இருந்த சென்சஸ் அதிகாரி ஜே.ஹெச். ஹட்டன் என்ற ஒருவர், அவர் ஐசிஎஸ் அதிகாரியும் கூட, ஆனால் மானுடவியல் துறையில் அக்கறை கொண்டவர். அவர் ஒரு பட்டியலை சில ஒரு தகுநிலை என்னென்ன வேணும், ஒருத்தர் அப்போது டிப்ரஸ்ட் கிளாஸ் என்ற சொல்லால் தான் அவர்கள் சொல்லப்பட்டார்கள். ஆனால் அவர் எடுத்த பின்னால் தான் அந்த பட்டியலில் தான் அவர்கள் சொன்னார்கள் தீண்டாமைக்குள்ளானவர்கள், சடங்கில் சேர்த்துக்கொள்ளாதவர், கோயிலுக்கு நுழையாதீர்கள் என்று பலவற்றை வைத்தார். அந்த ஜாதிகளை எல்லாம் பட்டியல் படுத்தி அந்த பட்டியலைத்தான் அவர் ஒரு ஷெட்யூல் உருவாக்கினார்கள். பேக்வர்ட் கிளாஸஸில் இருந்த தீண்டாமைக்குள்ளான மக்களை தனியாக பட்டியல் படுத்தினார்கள். பொது சமூகத்தோடு இணைந்து வாழாத ஐசோலேஷன், இது அன்டச்சபிலிட்டி, அதுக்கு ஐசோலேஷன், அந்த மக்களை பழங்குடிகளாக அடையாளப்படுத்தி ஒரு பட்டியல் தயாரித்தார்கள். அதுபோக மீதி இருப்பவர்களைத்தான் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் என்று சொன்னார்கள். அதற்கான சில ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. 35வது இந்திய அரசியல் சட்டத்திலே கொண்டு வந்தார்கள். ஆனாலும் கூட அப்போது இருந்த சிக்கலில் இருந்து பலவற்றை இந்த மேல்முறையீட்டில் பல இடங்களில், ஒரு 8 இடங்களில் 9 இடங்களில் பி.ஆர். கவாய் அவர்களுடைய தீர்ப்பின் மீதுதான் மறுசீராய்வு என்று இவர்கள் அதிகம் கேட்டிருக்கிறார். அவர்தான் மிக விரிவாக இந்த வரலாற்றை சொல்கிறார். அவர் எப்போதிருந்து வந்தது என்பது, அன்னிபெசன்ட் காலத்தில் அவர்களை எப்படி குறிப்பிட்டார்கள், நாம எப்படி குறிப்பிட்டோம் என்று பலவற்றை அவர்கள் இதுல குறிப்பிட்டிருக்கார்கள். அதையெல்லாம் தன்னுடைய தீர்ப்பில் சொல்லுகிறார். சரி, அதை முக்கியம் அல்ல நமக்கு. இப்போது நாம் சொல்ல வருவது, அரசியல் சட்டம் வகுத்தப்பட்ட போது அதற்கு சட்டப்பிரிவு வேறாக 10 இருந்தது. இப்போதான் அதுதான் 15, 16 என்று இருக்கிறது. அப்போ ஒரு சொல்லை அவர்கள் பயன்படுத்தினார்கள். முதல்ல வேலை வாய்ப்புக்கு மட்டும்தான் அரசியல் சட்டம் எழுதப்பட்ட போது இடஒதுக்கீடு என்ற உரிமை வேலை வாய்ப்புக்கு மட்டும்தான் அளிக்கப்பட்டிருந்தது, கல்விக்கு அளிக்கப்படவில்லை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அப்போ வேலை வாய்ப்பு கொடுக்கிற போது அதுல விவாதம் வருகிறது. அப்போ இவர் பேக்வர்ட் கிளாஸ் என்ற சொல்லைத்தான் பயன்படுத்துகிறார். அம்பேத்கர் அதுல பிசி, ஓபிசி இதெல்லாம் சொல்லல. எனி பேக்வர்ட் கிளாஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் who are not adequately represented, போதுமான அளவுக்கு வாய்ப்பு பெறாத அந்த பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கு சிறப்பு ஏற்பாடு செய்வதை இந்த சட்டப்பிரிவு தடுக்காது என்பதுதான் 16(1) தடுக்காது என்பதுதான் 16(4). அப்போ அவரை கேட்கிறார்கள், எப்படி நாம் முடிவெடுப்பது என்கிற போது ஒரு சொல்லை கவனிக்கவில்லையா என்று அம்பேத்கர் அந்த அரசியலமைப்பில் விவாடினார். இந்த ஒப்பீனியன் ஆஃப் த கவர்மெண்ட் என்று இருக்கிறது. அரசு யார் யாரை இது மாதிரி போதிய வாய்ப்பு பெறாது என்று கருதுகிறோ அவர்களுக்கு செய்வதற்கு உரிமை உண்டு. அதுதான் அப்போது அவர் அரசியலமைப்பு அவையில் அம்பேத்கர் பேசியது. அதற்கு பின்னால் 50ஆம் ஆண்டில் வந்த ஒரு வழக்கின் காரணமாகத்தான் இடஒதுக்கீடு என்ற அந்த முறை கல்வி நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அவரை கல்வி நிலையத்தில் இல்லை. கல்வி நிலையத்துக்கு 15 நாள் பெரியார் கூட வேடிக்கையாக ஒரு வாதத்தை வைத்தார். தெருவுக்கு 10 குழாய் போட்டா போதாதுப்பா, டேங்க் கட்டி தண்ணி விடணும், அப்போதான் குழாயில பிடிக்க முடியும். நீ கல்வி கொடுக்காமல் வேலை வாய்ப்பில் நாங்கள் எப்படி போட்டி போட முடியும்? எங்களுக்கு கல்வி கொடு, அதுக்கப்புறம் தான் வேலை வாய்ப்புக்கு, அது தேவையல்லவா என்றுதான் அந்த போராட்டத்தின் போது பெரியார் ஆற்றிய உரையில் ஒன்று. அப்ப கல்வி நிலையங்களிலும் 15(4) என்ற சட்ட திருத்தம் நமக்கு வாய்ப்பை கொடுக்கும். அதுல அவங்க சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்டு இதை சொன்னார். இப்ப அதுல குறை வருகிற போதுதான் ஒவ்வொரு மாற்றமாக அவர் 1925 வகுப்புவாரி உரிமை தீர்மானத்தை பெரியார் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். அப்போது
அப்ப காங்கிரஸ் கட்சி மாநாடு கொண்டு வருகிற போது கடைசியாகத்தான் 25ல் 2ல் 1 பார்த்து விடுவது என்று தனியாக மாநாட்டுக்கு முன்னாலே தமிழர் மாநாடு என்று ஒன்று கூட்டுகிறார்கள். அதில் வருபவர்களுக்கெல்லாம் சொல்றாரு, அதுல வந்து நீங்க இந்த வாருங்கள், நாம் யோசிப்போம், நம் மக்கள் உங்களுடைய பார்ப்பனலாதார் முன்னேற்றம் என்பது தீண்டாதாரின் முன்னேற்றத்திற்கும் அடங்கி இருக்கிறது. தீண்டாதாரின் துயரம்தான் பார்ப்பனலாதாரின் துயரத்திற்கு அடிகோலும், அதே போல அவர்கள் முன்னேற்றம் தான் பார்ப்பனலாதார் முன்னேற்றத்திற்கும் வழிகோலும் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி ஒரு அறிக்கை எழுதுகிறார். தனியா ஒரு மாநாடு கூடுது. அவர்கள் முடிவு செய்ய அழுத்தமாக நாம் பேசுவது என்று பேசுகிறார்கள். ஒத்துக்கொள்ளவில்லை, வெளியேறி விடுகிறார். அது முடிஞ்சிருச்சு. அப்போ பல பேர் எத்தனை முறைதான் ஏற்கனவே இஸ்லாமியர்களுக்கு தனியாக 1906லேயே கொடுத்துட்டாங்க. 19வது சட்டம் அதை ஏற்றுக்கொண்டது. 1906ல் இந்தியர்களுக்கு என்று தோழர் தியாக அவர்கள் சொன்னார்கள். 1885ல் காங்கிரஸ் மாநாடு கூடிய போது அதனுடைய முதல் தீர்மானம் இல்ல, அதுக்கு முந்தி ராஜ விசுவாச தீர்மானம் ஒன்று போடுவாங்க. அதற்கு அடுத்தது இந்த ராஜா நீடு வாழ வேண்டும் என்று கடவுளை வேண்டு ஒரு பிரேயர் தீர்மானம் ஒன்று இருக்கும், பிரார்த்திக்கிற தீர்மானம். அடுத்துதான் தீர்மானம். அந்த முதல் தீர்மானம், 3வது தீர்மானம், நம்ம கணக்குக்கு முதல் தீர்மானமே இந்தியனைஸ் தி பப்ளிக் சர்வீசஸ் என்பதுதான். பொது வேலை வாய்ப்புகளை இந்தியமயமாக்குங்கள் என்று சொன்னார்கள். அப்ப இந்தியமயமாக்கணும், அதுக்கு ஒத்துக்கிட்டான் ஆங்கிலேயன். அது பூராவும் பார்ப்பனர்களுக்கு போன போதுதான் பிரச்சனை வந்து பார்ப்பனலார் சிக்கல். முதல்ல இஸ்லாமியர்கள் அதை எதிர்த்து குரல் கொடுத்தார்கள். தமிழ்நாட்டிலிருந்து விஸ்வ குலோத்திரர் சங்கம் என்கிற ஐந்தொழில் செய்கிறவர்கள், அவர்களுடைய சங்கம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அயோத்தியாசர் போன்ற பலர் அதற்கு எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அப்பதான் பார்ப்பனலாதாருக்கு தனியா கொடுக்கணும்னு கேட்டாங்க. அதுக்கு முந்தி கொடுத்து விட்டார்கள். சீக்கியர்களுக்கு தனி இட ஒதுக்கீடு, இஸ்லாமியருக்கு தனி இட ஒதுக்கீடு கொடுத்தாச்சு. பார்ப்பனலாருக்கும் கேட்டால் இது என்ன எத்தனை முறை பிரித்து கொண்டே போவது என்று கேட்டார்கள். அப்போதுதான் அந்த மாநாட்டில் பெரியார் பேசுகிற போது, நீங்க வந்து ஒண்ணும் வேண்டாம், இம்மூன்று வகுப்பாருக்கும் வகுப்பாரி பிரயோஜனம் ஏற்பட்ட பிறகு மறுபடியும் உள்வகுப்புகள் ஏற்படுமே என்கிற பயம் இருக்குமானால் அதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டியதுதான். பாதிக்கப்படுகிற வரைக்கும் பாதிப்பை நிவர்த்தி செய்வதற்கான பிரிவுகள் செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். எப்படி செய்யாம இருக்க முடியும்? 1925 டிசம்பர்ல அவர் சொன்னார். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் அதை சட்டமாக்கினார்கள். பின்னால் சட்ட திருத்தம் நம்ம கல்வியில வேலை வாய்ப்பு கொடுத்தது. அப்ப இந்த மக்களை நான் சொன்ன பாருங்க, இந்த 1931க்கு முன்னாலே சவுத் பரோ கமிஷன் என்ற ஒரு குழு வருகிறது. அதுல ஒரு தனிக்குழு போடுறாங்க. 32ல் அந்த குழு சில அறிக்கைகளை கொடுக்கிறது. அந்த அறிக்கையில் வந்து பல செய்திகளை நீதிபதி கவாய் அவர்கள் அந்த தீர்ப்பில் அவர் அதை எடுத்து காட்டுகிறார். அஸ்ஸாம்ல சொல்றார், சென்னை மாகாணத்திலும் பம்பாய் மாகாணத்திலும் மத்திய மாகாணத்திலும், உத்தரப்பிரதேசம் அப்போது சென்ட்ரல் ப்ராவின்ஸாக சொல்லப்பட்டது, இந்த மூன்றிலும் இருப்பதை போல கொடுமை அஸ்ஸாமில் இருப்பவர்களுக்கு இல்லை. அஸ்ஸாமில் மிக குறைவான இதுதான் இருக்குது. இவ்வளவு கொடுமையான தீண்டாமை கொடுமை இல்லை என்று ஒரு அறிக்கை தர்றாரு. அடுத்து இன்னொன்னு சொல்றாரு, இன்னொருத்தர் சொல்றாரு, மத்திய பிரதேசத்தை பற்றி ஒரு அறிக்கை கொடுக்கிறார். ஒரு குழு ஆய்வு செய்கிறது. அதில் இருக்கிற 25 ஜாதிகள் அங்கு தீண்டாமைக்கு உள்ளான ஜாதிகளாக வகைப்படுத்துகிறார்கள். அதில் 9 ஜாதிகள் தான் மாநிலம் முழுக்க இருக்கிறது. மற்றபடி ஒவ்வொரு மாவட்டத்து ஒரு கூட்டு தான் இருக்குது அங்க என்பதை அவர் சொல்லுகிறார். இப்படி அதுல அந்த குழுல தான் AM ஷா என்பவர் குஜராத்தை பற்றி ஆய்வு செய்கிறார். குஜராத்தில் இருக்கிற தீண்டாமைக்கு உள்ளானவர்கள் எப்படி இருக்கிறது, தீண்டாமை நிலைகள். அவர் 1589 கிராமங்களுக்கு போய் நான் ஆய்வு செய்தேன். AM ஷான்னு ஒருத்தர். அது எல்லாமே தீர்ப்புல வந்து கவாய் அவர்கள் எழுதியிருக்கிறார். அங்க போனோம். ஆனா அதுல ஒரு செய்தி நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு, இந்த தீண்டாதவர்களே பிரீஸ்ட் கிளாஸ் ஒன்று இருக்கு, அதுதான் தன்னை மிக உயர்வாக கருதி கொள்ளுகிறது. இன்னொன்று தூய்மை பணியாளர்கள், ஸ்கேவெஞ்சர்ஸ், அவர்கள்தான் மிக கீழானவர்களாக கருதுகிறது. அவர்கள் மீது இந்த மக்கள் தீண்டாமையை கடைபிடிக்கிறார்கள் என்று அறிக்கையில் சொல்றார். அந்த அறிக்கையில் அவர் சொல்றாரு. அதே போல இவர் பல செய்திகளை EPWல வந்து நவம்பர் 2016 வந்த கட்டுரையில இருந்தது, தமிழ்நாட்டில் ஒரு அருந்ததிய இளைஞன் ஒரு ஆதி திராவிட பெண்ணை ஓடிவிட்டான் என்பதால் அந்த அருந்ததி இளைஞரின் வீட்டைச் சேர்ந்த பெண்கள் எல்லாம் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்ற செய்தியை அவர் தீர்ப்பில் எழுதுகிறார். அவர் அந்த EPW கட்டுரை எடுத்து எழுதுகிறார். அதே போல பல செய்திகள் எப்படி தீண்டாமை இதுல வந்து ஒவ்வொன்றுக்கும் எப்படி எல்லாம் இருக்குது. இன்னொருத்தர்
சரி, அதுல இன்னொரு செய்தி அதுல எழுதியிருக்கிறார் ஒருவர். மாலாஸ் என்கிற ஜாதி, ஆந்திராவில் இருந்து, அதுதான் மாலா மாதிகா பிரச்சனை அங்கு வந்தது. அந்த ஜாதியினர் யாரிடமிருந்து என்றால், மஸ்து என்ற ஒரு ஜாதி, மாலாவிலே ஒரு பிரிவு குர்ரம் மாலாஸ்னு ஒரு பிரிவு, மாதிகா ஆகியோரிடமிருந்து உணவையோ தண்ணீரையோ பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி இருக்குது, அவங்களுக்குள்ள தீண்டாமை இருக்கிறது. தலித் காஸ்ட் பிராக்டிஸ்ட் அன்டச்சபிலிட்டி அகேன்ஸ்ட் அதர் தலித் காஸ்ட் என்று அந்த அறிக்கையில் அவர் எழுதுறார். இந்த எல்லாம் இருக்கிற போது ஒரே மாதிரியாக அவர்களை கருத முடியுமா என்ற கேள்வி 1932 எழுத்தப்படுகிறது. இது 2009 இங்க வந்ததோ அல்லது ஆந்திராவில் 90கள் இறுதியில் வந்ததோ அதோ இல்லை. அப்போதே அப்படிப்பட்ட சிக்கல். இது அனைத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். பதிவு செய்து மட்டும் இல்லை, அவர் அம்பேத்கருடைய சில வாசகங்களை அந்த தீர்ப்பில் சொல்லுகிறார். அதுல 2 சிக்கல். அதுல அம்பேத்கர் பேரா 294 எழுதுறாரு, இதை ஒரு குறிப்பிட்ட அளவிலான அழுத்தம் கொடுத்தால் ஒழிய தாழ்த்தப்பட்ட மக்களிடையே கூட சமத்துவத்தை கொண்டு வர இயலாது என்பதை. ஏன்னா ஒவ்வொரு குழுக்களை போட்டாங்க, 13 துணைக்குழுக்கள் இதற்கு போடப்பட்டது. அரசியலமைப்பு அவையில் சட்டம் எழுதுவதற்கு அவங்க எல்லாம் ஒவ்வொரு குழு, மைனாரிட்டி பற்றி ஒரு குழு இருக்கும், மைனாரிட்டி குழு பட்டேல் தலைமையில போட்டாங்க, அது அப்படியெல்லாம் போட்டார்கள். அதுல அவங்க ஒவ்வொருத்தரும் தங்களுக்கான விதிகளை எழுதி கொடுத்தார்கள். அதுல ஆலோசனை குழுவாக இவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செய்யலாம் என்ற ஆலோசனை குழுவில் போற போதுதான் இவர் அதை பேசுறார். அப்போ அந்த நேரத்தில் அவர் சொன்னதுதான் அது. அதுல அம்பேத்கர் சொன்ன வார்த்தையை சொல்லுகிறார். அதை வச்சுக்கிட்டு இவர் எழுதுறாரு என்னன்னா, உங்களுக்கு தெரியும், ஒரு ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல ட்ரெயின் நிற்கும், அதுல முதல்ல இருக்கவங்கலாம் உள்ள போய் ஸ்ட்ரகிள் பண்ணி உள்ள போடுவான். The persons outside the compartment struggle to get the general compartment. However, once they get inside it, they make every attempt possible to prevent the persons outside such a compartment from entering into it. இதைத்தான் பண்ணுவான், அதை நாம் கவனமாக இருந்து கையாள வேண்டும் என்ற அறிவுரையை அவர் சொல்லுகிறார். இதை கவாய் தன்னுடைய தீர்ப்பில் சொல்லுகிறார். நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம், பெரியார் ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கலாம். பெரியார் சொல்லுவாரு, ரயில்ல முதல்ல ஏறவனுக்கு சீட் சுலபமா கிடைக்கும், அதனால அவன் உட்காரத்துக்கு பதிலாக படுத்துட்டு நல்லா சொகுசா வருவான். அடுத்த ஸ்டேஷன்ல கூட்டம் கூடிடும், புதுசா வந்தவன் படுத்து கொண்டிருந்த பழைய ஆளை எழுந்து உட்காருங்க என்று சொல்லுவான். படுத்து சொகுசா வந்தவரும் வேற வழி இல்லாமல் எழுந்துருவாரு. ஆனாலும் சொகுசா வந்தவருக்கு எழுப்பிவிட்டவன் மேல ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்கும். மேல கைப்படுது கால் படுதுன்னு ஏதாவது சொல்லி எழுப்பி விட்டவர் மேல கோபத்தை காட்டுவாரு. ஒரு அரை மணி நேரம் சொகுசா படுத்து வந்தவனுக்கே அந்த சொகுசு போன உடனே எழுப்பி விட்டவன் மேல கோபம் வருது. 2000 வருஷமா சொகுசா இருந்தவனை நாம எழுப்பி விட்டா சும்மாவா இருப்பான் என்று பெரியார் பார்ப்பனர்களுக்கு சொன்னது. யாராக இருந்தாலும் பிடித்த இடத்தை விடுவதற்கு மனது வராது என்பதைத்தான் அவர் சொல்றாரு. இதை கவாய் தன்னுடைய தீர்ப்பில் அதை சொல்லுகிறார். அதனாலதான் இந்த பல இடங்களில் கவாய் மீது ஏராளமான இந்த ரிவ்யூ பெட்டிஷன்ல 6 இடங்களில் அவருடைய தீர்ப்பை பற்றித்தான் இவர்கள் சொல்கிறார். ஒண்ணு, இன்னொரு செய்தி, அதை விரிவாக அதை பற்றி பேசுவதற்கு முன்னால் இன்னொரு செய்தி கூட சொல்லணும்னா, இப்ப இதுல என்ன வைக்கப்படுகிறது என்றால், இந்திய அளவில் நாடாளுமன்றத்திற்கு அந்த உரிமை இருக்க வேண்டும், சட்டமன்றத்தில் இருக்கக்கூடாது என்பது. நாடாளுமன்றம் சட்டம் இயற்றினால் அது ஒரு மாநிலத்துக்கு தனியாக ஏற்றுமா, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஏற்றுமா என்பதுதான் நம்ம கேள்வி. இப்ப தமிழ்நாட்டின் ஒதுக்கீட்டை உள்ளொதுக்கீட்டை ஏற்றுக்கொள்வது என்று சொல்ல முடியாது. அப்போ அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஒரே தீர்ப்பு தான் கொடுக்கும். அதே மாதிரி நாடாளுமன்றம் செயற்றினாலும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஒன்றைத்தான் கொடுப்பார்கள். அதை விட்டுட்டு நாம எப்படி பண்ண முடியும்? எனவே அந்த இதற்கு தமிழ்நாடுக்கு மட்டும் உள்ளொதுக்கீட்டை மறுக்க மாட்டோம் என்பது சொல்வதில் பொருள் இல்லை என்பதுதான். எப்போன்னா நாடாளுமன்றத்துக்கு அந்த உரிமையை கொடுத்து விட்டார். ஏன்னா 2 இடத்துல அவங்க சொல்றாங்க, இதுல அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதை குறிப்பிடுகிறார்கள். இது அரசியல் லாபத்துக்காக
இந்த உள்ளொதுக்கீட்டுக்கான சட்டமன்றங்கள் சட்டம் இயற்றினா செய்யணும்னு நான் ஏற்கனவே கூட ஒரு இதில் சொன்னேன். மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. மிக குறைவான வாக்கு வித்தியாசம் தான். எல்லா இடத்துலயும் 500, 1000 அவ்வளவுதான் வேறுபாடு. விழுக்காட்டு அடிவில் அரை விழுக்காடு தான் 2 பேருக்கான வாக்கு வேறுபாடு இருந்தது. அப்ப இவர்கள் கிடைந்தால் நீண்ட காலமாக மத்திய பிரதேசத்து பார்ப்பனர்கள் தங்களுக்கான ஏழைகளுக்கு, உயர்ஜாதி ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்ற குரலை எழுப்பிக் கொண்டே இருந்தார். அவங்களுக்கு அடுத்த மத்திய பிரதேச தேர்தல் வருகிற போது அந்த சட்டத்தை கொண்டு வந்தால் தாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற அடிப்படையில் பலர் வலியுறுத்தி தான் இடபிள்யூஎஸ் என்கிற உயர்ஜாதி ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டதுன்னு பல ஏடுகளும் அப்போது அதை பற்றி ஆய்வு கட்டுரைகள் எழுதினார்கள். அதே போல இவர் வெற்றி பெற்றார். அப்ப நாடாளுமன்றத்து தானே தேர்தல் இது இருக்கு, ஆசை இருக்கு அவங்களுக்கும். அவங்களுக்கு தானே அதை செய்யறாங்க. எப்படி நம்ம ஒருத்தரை மட்டும் சொல்ல முடியும் என்பதுதான் எனக்குள்ள கேள்வி தொடர்களே. இந்த நேரத்தில் நாம் சொல்ல விரும்புவது நிறைய செய்திகளை இதில் சொல்ல முடியும். நாம யாருக்கெல்லாம் நான் சொன்னது என்னன்னா, யார் அடிக்குவேட்லி நாட் அடிக்குவேட்லி ரெப்ரசன்டட், யார் போதுமான அளவுக்கு பிரதிநிதித்துவம் பெறவில்லையோ அவங்களுக்கு சிறப்பு ஏற்பாடு செய்ய வேண்டும். அது ஒரு கூட்டத்தை பிரிப்பதா? இதன் 341, 42 அவர்கள் வேண்டுமென்றே சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இதுக்கு தொடர்பே இல்லை. 41 ஒரு ஜாதியை சேர்ப்பதற்கும் பட்டியலினத்தில் சேர்ப்பதற்கும் பட்டியலை விட்டு வெளியேற்றுவதற்கும் நாடாளுமன்றத்தான் உரிமை உண்டு. குடியரசுத் தலைவருடைய அறிவிக்கை வழியாக செய்வார் என்று சொல்லுகிறார். அதுக்கும் இதுக்கும் ஒன்றும் உள்ளொதுக்கீட்டுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. மிக தெளிவாக உள்ளொதுக்கீடு செய்து கொள்ளலாம் என்கிறார்கள். தலைமை நீதிபதி அதுல ஒரு யோசனையை சொல்லுகிறார். 2 முறை இருக்குது. ஒன்னு ப்ரிஃபரன்ஷியல் இடஒதுக்கீடு அப்படி கொடுக்க ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலாம். ப்ரிஃபரன்ஸ்ல இங்க அப்படித்தானே கொடுத்துருக்கோம், முன்னுரிமை தான் இங்க வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னொன்னு எக்ஸ்க்ளூசிவாவே ஒதுக்கி விடலாம். 2 இருக்கு. 2 பற்றியும் ஆர்கியூ பண்ற, 2லயும் நியாயம் இருக்கிறது என்று ஆர்கியூ பண்றாரு. ஏன்னா எக்ஸ்க்ளூசிவா ப்ரிஃபரன்ஷியலா இருந்தாக்க காலி இடங்கள் அடுத்த ஆண்டுக்கு கேரி ஃபார்வேர்ட் ஆகாது. அடுத்த ஆண்டுக்கு அந்த இடங்கள் உங்களுக்காக வைத்திருக்கப்படாது, வேற இடத்துல வச்சு ஃபில்அப் பண்ணிடுவாங்க. ஆனா தனியா இருந்தால்தான் இவர்களுக்கான நிரப்பப்படாத இடங்கள் தனியாக வைத்திருந்தா அடுத்த ஆண்டு வாய்ப்பு இருக்கப்படுவோம், அதுக்கு அடுத்த ஆண்டு கூட பெற்றுக்கொள்வார்கள். அப்போ மிகவும் பாதிப்பில் இருக்கிற அந்த பிரிவினருக்கு நாம் நியாயம் செய்ததாக இருக்கும். இந்த 2 முறையை பற்றி சொல்றாரு. இந்த 2 முறையை தெளிவா நீங்க ஏன் முடிவு பண்ணலன்ற மாதிரிலாம் அதுல சொல்றாங்க. அந்த சீராய்வு மனுவில் சொல்லுகிறார்கள். அது எப்படி எனக்கு சரியானதாக நம்ம தெரிந்து கொள்ள, இன்னொன்று ரொம்ப அடிக்கடி சொல்ற போது ரீசனல் கிளாசிபிகேஷன் இருக்கணும், அதை பற்றி சொல்லவே இல்லைன்ட்டு அவங்க அதை அரசுக்கு விட்டு விடுகிறார். நீங்க முடிவு பண்ணுங்க, அரசு தான் முடிவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். நான் ஏற்கனவே சொன்ன 16 நாள் வந்தப்பவே யாரு அடிக்குவேட்லி நாட் ரெப்ரசன்ட் என்பதை யாரு முடிவு பண்ணா, இந்த ஒப்பீனியன் ஆஃப் த கவர்மெண்ட் என்று தான் அந்த வரி சொல்லுகிறது. அவங்க முடிவுக்கு தான், அவங்க முடிவு செய்துட்டு யாருக்கு கொடுக்கும், அதெல்லாம் பாலிசியெல்லாம் நாங்க செஞ்சிட்டு இருக்க முடியாது என்று நீதிமன்றம் பல நேரங்களில் சொல்லி இருக்கிறது. அதில் ஒன்றுதான் இது. எனவே தோழர்களே, இப்போது நாம் கவலையோடு பார்க்க வேண்டியது ஒன்று, நம் சமுதாயத்தில் நம்மோடு சக மனிதராக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லோரும் சமமாக எழுப்புறதுதான் சமத்துவமா இருக்க முடியும் தவிர ஒருவர் அங்கே இருந்துட்டு ஒருவர் உயர்வது ஆகாது. ஒருவேளை அவர்களுக்கு இப்போ கேள்விகள் எழுப்பப்படுகிறது. குதிரை வண்ணானை பற்றி பேசி இருக்கிறீர்களா கேட்கிறார். உண்மையில அவங்க ரொம்ப கொடுமைக்குள்ளானவர்கள் தான், பேசப்படவில்லை என்பது உண்மைதான். அது வரலாம். இப்போ மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ்ல பிரிச்சாங்க. 1 இயர் இடஒதுக்கீடு அவங்களுக்கு 10ன்னு கொடுத்து மற்றெல்லாம் பிரிச்சு கொடுத்தாங்க. தவறுதலா இவங்களை கொண்டு அங்க சேர்த்தாங்க, அவங்களை கொண்டு இங்க சேர்த்தாங்க, மாற்றி செய்திருக்கு. அவசரத்துல செய்ததானே, முடிவு சரியா செய்யாமல் செய்திருக்கிறார்கள். அதற்கு எதிராக குறிப்பாக அந்த சீர்மரபினர், அந்த குழுவினர் அதை கடுமையாக எதிர்த்து அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறார். நியாயம் இருக்குது. நீ யார் அதிகம் பாதிக்கப்பட்டான கணக்கெடுத்து அதை பண்ணணும் இல்ல. ஒழுங்கான முறையான கணக்கெடுப்பு இல்லாமல் இது வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கோம். ஏன்னா 1931 அப்புறம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லை. 41 ஆங்கிலேயர் ஆட்சி இருந்தது, 2ஆம் உலக போரின் காரணமாக எடுக்கப்படவில்லை. 51 நேரு மகான் எடுக்க வேண்டான்ட்டாரு, அதோட நின்று போச்சு, அவ்வளவுதான். இன்றைக்கு வரைக்கும் அது வேலைக்கே ஆகல, அப்படியே இருந்துகிட்டு இருக்கிறது. இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். கணக்கெடுத்தால் கூட எண்ணிக்கை மட்டும் தெரியாது, யாரெல்லாம் போதிய வாய்ப்பு பெறாமல் இருப்பான்னு தெளிவாக தெரியும். இப்போ நம்ம ஓரளவுக்கு உத்தேசமாகத்தான் பேசி கொண்டிருக்கிறோம். அது அப்போ கிடைக்கும். அதைத்தான் நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன் தோழர்களே. வேற செய்திகள்
இது ஏற்குறைய எல்லாம் பேசுனதுதான். அவர் மிக விரிவாகத்தான் வந்து இன்னொன்னு சொல்றாரு. இது 2 ஆர்கியூமெண்ட் கூட இதுல வைக்கிறாங்க. சின்ன சின்ன வார்த்தைகளை வச்சுட்டு விளையாடுறதெல்லாம் வழக்கறிஞர்களுக்கு வார்த்தை விளையாட்டு விளையாடுவார்கள் அல்லவா. எனி ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் த ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னு சொல்லுது. ஆர்டிகல் 16(4) எனி பேக்வர்ட் கிளாஸ் சொல்லுது. தி அப்படின்னு ஷெட்யூல் காஸ்ட் சொல்லுது. எனின்னு தான் அது சொல்லுது. ரெண்டுக்கும் வேறுபாடு என்றெல்லாம் அதில் விளக்கம் சொல்லி அதையெல்லாம் கூட குறிப்பிட்டு பேசுகிறார்கள். குறிப்பிட்டு அந்த முறையீட்டுக்கு அதை செய்ய முயற்சிக்கிறார்கள். அதை ஆனா உண்மையிலே இருக்கிற கொடுமை, ஏன்னா இவங்க சொன்னதை வைத்து பார்க்கிற போது காஷ்மீர்ல வந்து இடஒதுக்கீட்டு பற்றி அந்த அறிக்கையில் சொல்றாரு. காஷ்மீர்ல 100 இடங்களில் 50 இடங்கள் ஜம்மு காஷ்மீர்ல இஸ்லாமியர்களுக்கு, இந்துக்களுக்கு 50 இடங்கள், 50 இடங்களில் 30 இடங்கள் மட்டும்தான் பிற இந்துக்களுக்கு, பண்டிட்டுகளுக்கு 20 விழுக்காடு என்று வைத்திருக்கிறார். என்ன எண்ணிக்கையில் அவன் இருப்பான் தெரியாது. ஆனா 100க்கு 20 விழுக்காடு அவங்களுக்கு எங்கேயாவது 10ஓட நிறுத்திக்கிட்டான். அங்கே 20 அவர்களுக்கு வைத்திருக்கிறார்கள். ஆனா மற்ற இந்துக்களுக்கு 30 தான் வச்சிருக்கிறாங்க. அதை பற்றிலாம் சொல்றாங்க. அது பற்றி விவாதங்கள்லாம் வரவில்லை என்பதை பற்றி அவர்கள் அந்த தீர்ப்பில் எழுதுகிறார். தீர்ப்புல வந்து இந்த ஆய்வெல்லாம் அதை சொல்லுதுன்ட்டு. அதே போல அன்டச்சபிலிட்டி எக்ஸிஸ்டட் எங்கன்னா இன் மெட்ராஸ், பாம்பே அண்ட் சென்ட்ரல் ப்ராவின்ஸ் தான். மற்ற இடங்கள்லாம் பெரிதாக இல்லை என்பதை சொல்லி இந்த ஸ்கேவெஞ்சர் கம்யூனிட்டிக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்பதையும் பல இடங்களில் உள்ள அடுத்துக்காட்டுல அவங்க சுட்டிட்டு போறாங்க. இதுதான் அவர்கள் தீர்ப்பு சொன்னது. தீர்ப்பு சொல்வதில் நியாயம் இருப்பதாகத்தான் நாம் புரிந்து கொள்கிறோம். இதுல ஒன்லி அவர் அட்வைஸ் பண்றப்போ இந்த காந்தி அண்ட் வாட் காந்தி அண்ட் காங்கிரஸ் டன்ல சொல்றாரு. History shows that where ethics and economics come into conflict, victory is always with the economics. Vested interests have never been known to have willingly divested themselves unless there was sufficient force to compel them. அப்படி இருந்தால் ஒழிய கொடுக்க மாட்டார்கள் என்பதை அம்பேத்கர் வந்து காந்தியும் காங்கிரஸும் தீண்டாதாருக்கு செய்தன என்ற நூலில் குறிப்பிட்டிருப்பதை கவாய் தன்னுடைய தீர்ப்பில் சொல்லி, எனவே நாம் இதுவரை வாய்ப்பு பெற முடியாத மக்களுக்கு அழுத்தமாக சட்ட ரீதியாக கொடுத்தாலொழிய அவர்கள் வாய்ப்பை பெறமாட்டார்கள் என்பதை சொல்லித்தான் இதை வழங்கியிருக்கிறார்கள். அதுல முழு நியாயமும் இருப்பதை நடுநிலையோடு சிந்திக்கிற எவரொருவரும் புரிந்து கொள்ள முடியும். அவங்க ஒன்றும் வேண்டுமென்றே வந்து அவர்களுக்கு தரக்கூடாது, மறுத்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதில் வந்ததல்ல. உள்ள நிலைமைகளை பார்த்து அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். அது இங்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, முக்கியமா பஞ்சாப், ஆந்திரா 2 தான். சின்னையா வழக்கில் ஈவி சின்னையா வழக்கு தான் ஆந்திராவில் 341 தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அதை மாற்றி அமைப்பதுதான் இந்த தீர்ப்பினுடைய சிறப்பு. அது தப்பு அவங்க சொன்னது என்பதைத்தான் சொல்கிறார்கள். அதில் யாரும் கருத்து மாறுபடவில்லை. ஒரே ஒருத்தர் கூட மாறுபட்ட தீர்ப்பு எழுதியவர் கூட அதுல மாறுபடவில்லை. எனவே நாம் இந்த நேரத்தில் இதுவரைக்கும் வாய்ப்பு இழந்து வாய்ப்பு பெற முடியாமல் இருக்கிற தோழர்ல எண்ணிக்கையெல்லாம் சொன்னாரு. தினகரன்ல இது வந்த போதே, ஒரு தீர்ப்பு வந்த போதே ஒரு தலையங்கம் எழுதியிருந்தார். அப்ப என்ன வாய்ப்பு, அடுத்த ஆண்டு என்ன வாய்ப்பு, 2009க்கும் 2010க்கும் நடந்த மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, அரசு பணிகளில் என்ன மாற்றம் தெரிந்தது என்பதை தினகரன்ல அந்த புள்ளிவரது கூட அப்போ கொடுத்திருந்தாரு. அந்த வாய்ப்பினால் எடுக்க முடியவில்லை, இன்னைக்கு அவசரத்துல வந்தேன். எனவே தோழர்களே, நாம் தொடர்ந்து இந்த மிகவும் பாதிப்புக்குள்ளான கணக்கு போடுறப்போ அப்படித்தானே போடணும். மிகவும் பாதிப்புக்குள்ளானவர்கள் பல கணக்கு, பேக்வேர்டு மோஸ்ட் பேக்வேர்டுங்கிற மாதிரி. ஐயா வணக்கம். ஐயா இடையூறுக்கு மன்னிக்கவும், உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கலான் இருந்தேன். ஐயா வணக்கம். சொல்லுங்க. இப்ப பட்டியலினத்துல இருக்கக்கூடிய பிற 69 பேசும்போது கேட்கிறாரு அவரு, குறிக்கிடாதீங்க. சரி தொடர். இல்ல அதெல்லாம் ஆன் மியூட் போடுறதா பிரச்சனை இல்லை. அவர் கேள்விகளை கேட்கட்டும் தோழர், முடிக்கட்டும். அவ்வளவுதான், முடிச்சாச்சு. அது வேண்டியதுல அவர் பேசுறப்ப கேட்கறதுக்கு சில முறைமைகளை நான் உருவாக்கிறேன். சரி தோழர். நிச்சயமாக வெறுமனே கேட்டுட்டு போங்க என்பது நம்முடைய நிலை அல்ல. முன்வைத்திருக்கிற தோழர் தியாக அவர்கள் முன்வைத்திருக்கிறதுலையும், தோழர் குளத்தூர்மணி அவர்கள் முன்வைத்திருக்கிறதுலையும் கருத்து ரீதியாக நாம் தெளிவடைவதற்கும் கருத்து ரீதியாக பதிவு செய்வதற்குமான வாய்ப்புகளை வழங்குறதுக்கு நம்ம தயாரா இருக்கோம்.
இந்த நீண்ட நெடிய விவாதங்கள்ல மீண்டும் இந்த இரண்டு தோழர்கள் முன்வைத்த தலைவர்கள் முன்வைத்த கருத்துக்களையும் நீங்க உள்வாங்கிக்கணும். தொடக்கத்திலையும் இடையிலையும் நான் முன்வைச்சது தமிழ் தேச மக்கள் முன்னணி, சாதி ஒழிப்பு முன்னணி. அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டை ஆதரிக்கிறோம். எந்த வடிவத்திலும் கிரீமி லேயரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உள்ஒதுக்கீடு சம்பந்தமான அதிகாரம் மாநில அரசுகளுக்கு உண்டு என்பதை மறு உறுதி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். இதை மாறுபடக்கூடிய இந்திய அரசு இல்லைங்க பார்லிமெண்ட் தான் செய்யணும் என்ற நிலைப்பாட்டில் தமிழ் தேச மக்கள் முன்னணிக்கு, சாதி ஒழிப்பு முன்னணிக்கு உடன்பாடு இல்லை என்பதையும் நாங்கள் இதுல ரொம்ப தெளிவா பதிவு செஞ்சிடறோம். தோழர்கள் கேள்வி கேட்கிறவங்க தயவு செய்து உங்க இதுல கை உயர்த்துற பட்டன் இருக்கு, அதை நீங்க எழுப்புங்க. அதன் அடிப்படையில மைக்கை ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரா ஆன் பண்ணி பேச ஆரம்பிச்சீங்கன்னா குறுக்க வந்துடும். தெளிவாக திரும்ப சொல்றோம், கேள்விகள் கேட்கலாம், கருத்து ரீதியா முன்வைக்கலாம். நான் தொடக்கத்துல சொன்னதுதான், அதிகமான இடையூறாக ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னா மைக் ஆஃப் பண்ணுவோம், தொடர்ந்து இடையூறு செய்தால் நீக்கிடுவோம் என்ற விதியையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்ப நீங்க பேச வந்தவர் கேள்வி கேட்கலாம். வணக்கம் ஐயா களத்தூர் மணி மற்றும் எனக்கு முன்னோடிகளாக இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமைகளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பட்டியலின உள்ளிட ஒதுக்கீட்டினுடைய சாராம்சத்தை ஐயா தோழர் தியாகு அவர்களும் ஐயா களத்தூர் மணி அவர்களும் ஒரு நீண்ட ஒரு நெடிய ஒரு கருத்துக்களையும் அதில் உள்ள பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் பற்றி சொன்னார். 2009க்கு பிறகு இந்த பட்டியலின உள்ளிட ஒதுக்கீடு 3% அருந்ததியர்கள் பெற்றதுக்கு அப்புறம் பிறகு பிற பட்டியல் சாதிகள் எந்த ஒரு பணிக்கோ அல்லது அந்த ப்ரொமோஷன்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த இதுக்கோ போக முடியல. அப்ப இவங்க மிகவும் முன்னை விட மிகவும் பின்தங்கப்படுறாங்க, இவங்க மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட இளைஞர்கள் மிக வேலை வாய்ப்பின்மையா இருக்காங்க. அதை பற்றி நீங்க போட்டிருக்க தலைப்பே நியாயங்களும் எதிர்ப்புகளும் போட்டிருக்கீங்க. அந்த இதே எனக்கு கொஞ்சம் சங்கட்டமாத்தே இருந்துச்சு. நீங்க நியாயமும் எதிர்ப்பும் போடுறதை விட ஆதரவும் கேள்வி மட்டும் சொல்லுங்க, ஆதரவும் எதிர்ப்பும் போட்டிருக்கலாம். அப்ப எதிர்ப்புன்ற நிலைப்பாடே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்து எடுத்துக்கலாமா அப்படின்றது கேட்கிறேன். இல்ல கேள்வி, அதாவது நீங்க சொல்றது என்ன சொல்றீங்கன்னா, 3 விழுக்காடு பிரிஃபரன்ஷியல், அதாவது முன்னுரிமை இடஒதுக்கீடு வழங்கியதால் 15 விழுக்காடு மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்றீங்க. ஆமா, அது எப்படி இருக்க முடியும்? இருக்க முடியும், எங்கிட்ட டேட்டாவே இருக்கு. சொல்லுங்க, அந்த டேட்டாவை கொடுங்க. இன்னைக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டி உள்ள டேட்டா, காமராஜர் யூனிவர்சிட்டியில உள்ள டேட்டா, அது வேலை வாய்ப்புங்க. அது வேலை வாய்ப்பத்தை சொல்றேன். வேலை வாய்ப்பத்தை எங்களுக்கு ரோஸ்டர் முறை, நீங்க ஒண்ணு ரோஸ்டர் முறையில சொல்லுங்க, பூரா சொல்லிடுறேன். 100 வேலைகள் இருந்தால் அதுல 3 விழுக்காடு இவங்களுக்கு, 15 விழுக்காடு மற்றவர்களுக்கு கிடைக்கும். ஓபன் கோட்டாலும் வராங்க இல்லையா? என்னங்க முடிச்சதுக்கு அப்புறம் சொல்ல முடிச்சிடுறேன். சரிங்க. வேலை வாய்ப்புல என்னன்னா, இப்ப ரோஸ்டர்ல 200 பாயிண்ட்னு ஆக்கிட்டாங்க. அதுல முதல் இடம் SCA கொடுக்குறாங்க. 17வது இடம் தான் SC கொடுக்கப்படுது. அதனால இப்ப முதல் அப்பாயின்மெண்ட் எல்லா இடங்கள்ல இதுவரை வாய்ப்பே பெறாதவர்களுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. நிச்சயமா உங்களுக்கான வாய்ப்பு பின்னால வரும், மற்றவர்களுக்கான வாய்ப்பு. ஏன்னா இதுவரைக்கும் வாய்ப்பே இல்லாதவர்களுக்கு முதல் வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. அது ரோஸ்டர்ல வர்றது. முதல்ல SCA, அப்புறம் யாரு BCM, இப்படி வரிசையா வந்துட்டு இருக்கிறப்போ உங்களுக்கானது அந்த மற்றவங்களுக்கானது வரும். இந்த 15க்கானது 18க்கானது கொடுத்துருவாங்க. அதுல ஒன்றும் கொடுக்காம இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த ஆண்டு கிடைக்கல அப்படிங்கிறது நீங்க சொல்றீங்க, அப்படித்தானே சொல்றீங்க? இந்த ஆண்டு இல்லைங்க, தொடர்ந்து அதனுடைய இது அதுதாங்க. இப்ப நாங்க என்னென்ன தெரிஞ்சுக்க விரும்புறோம்னா, பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய பல்லர் மற்றும் பறையர்களை இந்த பெரியார் இயக்கங்களும் இடதுசாரி இயக்கங்களும் இந்த திராவிட மாடல் என்ற இயக்கங்கள், திராவிட மாடலும் வஞ்சிக்கிறதா, புறக்கணிக்கிறதா, இந்த சமூகமே தேவையில்லை என்று நினைக்கிறதா என்றுதான் எங்களுடைய, நானும்
சரி, நீங்க அதை முடிவு பண்ணிக்கலாம் தோழர், நாங்க அதை சொல்ல வேண்டியது, நீங்க முடிவு பண்ணிக்கலாம். அப்போ ஒருத்தன் வந்து வரவே கூடாது, நான் இந்த ரயில் கதை தான் சொல்லணும் திரும்பவும். வரவே கூடாதுன்னு சொல்லலைங்க. என்ன சொல்றீங்க? அதாவது சரிசமம் பிரிச்சிருக்கலாம்ல. சரிசமமா தாங்க. ஒரு இடத்த எப்படி சரிசமமா பிரிப்பாங்க? ஒரு இடத்த எப்படி சரிசமமா பிரிக்க முடியும்? ரோஸ்டர்ல 3 இடம் வருதுன்னு தோழர்கள் வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க, வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தா பதிவு செய்யுங்க. வாக்குவாதம் பண்றதுக்கு இந்த கூட்டத்துல இடம் இல்லை. அவரு சொல்றாரு. வணக்கம். இல்ல வேணாம், இல்ல தோழர், நீங்க அவர் தனியா அவங்களோட தொலைபேசியில கூட தொடர்பு கொள்ளட்டும், அது அப்புறம் வேற யாருக்காவது கேள்விகள் இருந்தா. வேற யாராவது? வணக்கம் தோழர், நான் பேசலாமா? பேசலாம் சொல்லுங்க. பேசுமா, பேரை சொல்லிட்டு பேசுங்க. பொன் ஏழுமலையா? ஆமா ஆமா, பொன் ஏழுமலை பேசுறேன். வாங்க. இதுல என்னன்னா, நீங்க சொன்னீங்க இந்த மின்சிங் வித் வேர்ட்ஸ், இந்த வழக்கறிஞர்கள்லாம் எணின்றதை வச்சு விளையாடுறாங்க. ஆமா, கன்கரண்ட் அண்ட் கன்சல்டேஷன் விளையாடுறாங்க. ஒன்றிய உரிமைகள் பார்க்கும்போது கன்கரண்ட் லிஸ்டுக்கு கன்சல்டேஷன்றாங்க. அந்த மாதிரி நிறைய சித்து விளையாட்டு. அதே மாதிரி விளையாட்டு என்ன சொல்ற கூட சொன்னீங்க, இப்போ நாட் அடிக்குவேட்லி ரெப்ரசன்டட் அப்படின்னீங்க. அது நியாயமானதான், அது இல்லைன்னு சொல்லல. ஆனா கிரீமி லேயருக்கும் அவங்க இப்படி ஒரு டெஃபினிஷன் கொடுக்கலாம் இல்ல, தே ஆர் எக்ஸசிவ்லி ரெப்ரசன்டட் ஆர் தே ஆர் எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங்கர், தே ஆர் எக்ஸசிவ்லி ரெப்ரசன்டட்னு கொடுக்கலாம். அது ஆனா அந்த நான் அப்படிதான் பாக்குறேன். திருமாவளவன் எதிர்ப்பு நான் எப்படி பாக்குறேன்னா, ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய ஒரு வகுப்பை பிரிப்பதுன்றது வந்து இந்த எஸ்சி எஸ்டி இதுவே பலவீனமாக்கிடும்னு சொல்லிட்டு அவரு பயப்படுறதா நினைக்கிறேன் நான். அதை வந்து நீங்க வந்து அட்ரஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, இதை பத்தி பேசுறேங்க. நேர்காலத்திலேயே காக்கா கலேல்கர் கமிட்டின்னு ஒரு கமிட்டி வந்தது. அது என்ன அதனுடைய அறிக்கைக்கும் மண்டலுக்கும் என்ன இசைவும் முரணுமாக இருப்பது என்ன? 2 கேள்விகள். அது இதோட பொருத்தம்னா கூட சொல்லிடலாம். அதாவது 1951 அக்டோபர் மாதம் புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து தன் பதவியை துறந்தார். அப்போ அவர் எழுதின கடிதத்தில் அவர் சொன்ன காரணங்களில் ஒன்று, 4 காரணங்கள் சொன்னாரு. அதுல ஒண்ணு வந்து என்னை வந்து கேபினெட் மீட்டிங்களோட கூப்பிடுறதில்ல, அயலுறவுத்துறை கொள்கையை கூப்பிடுறதில்ல, திட்ட அமைச்சர் பதவி தரணும் கொடுக்கல, இதெல்லாம் சொல்லிட்டு பிற்படுத்தப்பட்டோருக்கு 340 என்ற சட்டப்பிரிவின்படி ஒரு ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்று நான் சொல்லி இருந்தும் 1.5 ஆண்டுகள் கடந்த பின்னாலும் அதற்கான முயற்சி எதுவும் செய்யப்படவில்லை என்பதையும் 2வது காரணமா சொல்றாரு. 3வது காரணம் காஷ்மீரை பற்றி இதெல்லாம் சொல்றாரு. அப்போ உடனே தான் அவசரப்பட்டு ஒரு கமிட்டியா அமைக்கிறாங்க. பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு ஒரு பார்ப்பனரை தலைவராக நியமித்தார். அது மசூதியில் என்ன பூஜை பண்ணலாம்னா ஐயங்கார் தலைவராக போட்ட மாதிரி அப்படி போட்டாங்க. அவங்கெல்லாம் ஆய்வு பண்ணாங்க, அறிக்கையை கொடுத்தாங்க. சில வகையில் ஒரு சில முற்போக்கானது கூட, பெண்கள் எல்லோரும் பேக்வேர்டு என்று அறிவித்தார் அவரு. இவங்களுக்கு வந்து சாதாரண நிலைகளில் வந்து அன்ஸ்கில் லேபர்ஸ் அண்டு அந்த இதுக்குல ஸ்கில்டு லேபர்ஸ்ல 75% பிற்படுத்தப்பட்டவர்கள் கொடுக்கணும்லாம் சொன்னாரு. ஆனா எல்லாம் சொல்லிட்டு இது வந்து குழுவின் கருத்து, என் கருத்து ஜாதி அடிப்படையில் கொடுப்பது எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி எழுதிட்டாரு. இது நேருவுக்கு அந்த கருத்து இருந்தது. நேரு பின்னால வெளிப்படுத்தினாரு, அவர் கொஞ்சம் முன்னால வெளிப்படுத்திட்டாரு. நேரு 62 எல்லாத்துக்கும் கடிதம் எழுதினாரு. அதை வந்து காமராஜர் மட்டும்தான் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் காமராஜர் மட்டும்தான். நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஜாதி அடிப்படையில் கொடுக்காம முடிஞ்ச வரைக்கும் பொருளாதார அடிப்படையில் கொடுங்கன்னு எல்லாத்துக்கும் டிஓ லெட்டர் எழுதினாரு. அதை வந்து இவர் புறக்கணித்தார் காமராஜர். அப்படி ஒன்று எழுதினார். இது நேருக்குள்ள கருத்து தான். நான் என்ன பண்ணட்டும், 340 பேரில் சோசியல் அண்ட் எஜுகேஷனல்ன்றது அந்த வார்த்தையை அப்படியே தூக்கி 15 நாள்ல போட்டேன், அதுல எக்கனாமிக்கல் வார்த்தை இல்லை என்றெல்லாம் அவர் சப்ப கட்டினாரு. எனவே அது இல்லாமே போயிடுச்சு. அது செயல்படாமல் போயிட்டு 2வது அறிக்கை தான் ஜனதா கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னார்கள், நாங்கள் வெற்றி பெற்றால் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 25 முதல் 30 வரையான இடங்களை ஒதுக்குவதற்கான ஆணையம் அமைத்து அதற்கான ஏற்பாடுகள் செய்வோம்னு சொன்னாங்க. அவங்க அமைச்சது தான் இது மண்டல் கமிஷன். ஒரு பேக்வேர்டே தலைவராக போட்டு அதை அமைச்சாங்க. அதுதான் அதுக்குள்ள செய்தி. அது மட்டும்தான். இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு கிரீமி லேயரை சொல்றேன். இல்ல கிரீமி லேயரை சொல்றேன். அது வந்து இல்ல பிற்படுத்தப்பட்டவெல்லாம் சொல்றாங்க, அவர் அதுல வந்து இதை சொல்லல. ஆனா கிரீமி லேயரை பற்றி கூட நான் சொல்றேன் என்று அவர் சொல்றாரு. கவாய் தான் சொல்றாரு. அதை என்ன சொல்றாருன்னா, that criteria for exclusion of creamy layer from the
scheduled caste and scheduled tribes for the purpose of affirmative action could be different from criteria as applicable to the other backward classes. நீங்க அந்த அதர் பேக்வர்ட் கிளாஸ் பணத்தை வச்சு கொடுத்த மாதிரி நான் கொடுக்க மாட்டோம். இது வேறு வழிமுறைகளை பின்பற்றி அதை செய்ய வேண்டும். அதில் தொடர்ந்து பதவியிலே இருக்கிற அல்லது வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டவர்களை எப்படி நீக்கிறதுன்றதுக்கு ஒரு முயற்சி, ஒரு ஒரு இதை நாம மெக்கானிசத்தை உருவாக்கணும்னு சொல்றாரு. அப்படி மட்டும்தான். அது பரிந்துரை அது இல்லை, இது பரிந்துரை கூட இல்லை, கருத்து அது அவரது. அதைத்தான் அவர் சொல்றாரு. அதுல ஓபிசி கொடுத்த மாதிரியே 8 லட்சம் வந்தா நீங்க ஏழை பணக்காரன் உனக்கு இல்லை அப்படின்றதெல்லாம் அதுல சொல்லல அவரு. இது இல்லாமல் could be different from the criteria as applicable to the other backward class. இது 294 பேராகிராஃப்ல அவர் சொல்றாரு. அதனுடைய 8வது ஐட்டம் தான், கடைசி ஐட்டமா அதான் சொல்றாரு. அடுத்தது முக்கியமானது திருமாவளவனுடைய அவருடைய கருத்தை நான் புரிந்து கொண்டது எப்படின்னா, இது மாதிரி உள்பிரிவுகள் வருவாரு, அந்த எஸ்சி எஸ்டின்ற அந்த ஒதுக்கீடு, அந்த மக்களுடைய ஒற்றுமை, அதன்பால் அந்த அரசுக்கு உரிய அக்கறை அல்லது பயம் என்பது நீர்த்து போய்விடும் நினைக்கிறாருன்றது என்னோட கருத்து. அதை எப்படி எதிர்கொள்றது? அதுக்குதான் போன முறை நான் சொன்னதுக்கு எல்லாம் கோச்சிட்டாங்க. தனி இடஒதுக்கீடு, தனி தொகுதி, இரட்டை வாக்குரிமை என்று கேட்டார்கள். அது வட்டமேஜை மாநாட்டில் 32ல வச்ச கோரிக்கை. அது ஏற்றுக்கணும் 31 டிசம்பர்ல அது கோரிக்கை ஏற்று அறிவிச்சாங்க. அப்போ காந்தி சொன்னாரு, இது இந்துக்களை பிரிப்பதற்கான சதின்னு சொன்னாரு. நம்ம இந்துக்கள்லாம் கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரியும், இது வந்துட்டாக்க எல்லாம் பிரிஞ்சு போயிடுவாங்கன்ற மாதிரி. இதே இதுதான் ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு இப்ப சொல்றாங்க. இப்ப என்ன ஒற்றுமையாக இருக்கு? நான் அன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டு, கரடி சித்தூர்ல ஊர்லயே குடியில்லாம எல்லாம் இருந்துச்சு, இப்போ விலகி போயிட்டாங்களே, ஏன் போயிடாங்க? இப்போ நம்ம தோழர்கள்லாம் பார்க்கறதுக்கு போனாங்க கணக்கு எடுக்கிறதுக்காக. எந்த குடும்பமும் அருந்தியர் குடும்பம் இல்லை, ஒருட்டே போயிட்டாங்க. அந்த மாதிரி தாக்குதல் நடத்தப்பட்டது. அப்போ ஒன்றும் ஒற்றுமையா இருக்குல்ல. நான் சொன்னேன், இந்த அவரு கவாயே ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார்னு சொன்னோம் இல்லைங்களா, EPW இருந்து. தமிழ்நாட்டில் ஒரு அருந்ததிய பையனை ஒரு ஆதி திராவிட பெண் திருமணம் செய்ததால் ஒட்டுமொத்த அருந்ததிய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் எல்லோரும் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்ற செய்தியை அவர் தீர்ப்பில் எடுத்து சொல்றாரு. அவரு அப்படிதான் இருந்தது. அது ஒன்றும் ஒற்றுமையா இருக்குல்ல. அவங்களுக்கு தனித்தனியா தான் இருந்தாங்க, தனித்தனி தொகுதியாகத்தான் இன்னும் இருக்கிறார்கள். உலகளவில் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒரே குரலில் தங்கள் கோரிக்கையை வைக்க வேண்டும் என்பதை நாம விரும்புறோம். நாம அப்படி இருக்க வேண்டும் என்று தான் எல்லாருக்கும் ஆசை, எல்லாத்துக்கும். ஆனா யதார்த்தத்தில் அப்படி இல்லை. அம்பேத்கர் கூட தனியா செப்பரேட் செட்டில்மெண்ட்னு கேட்ட போது பெரியாருக்கு அது மாறுவிட்ட கருத்து. காலி இடம் கம்மியா இருந்தா கூட ஊருக்குள்ளேயே கட்டு கொடுனாரு. அவர் தனியாவே எங்கெல்லாம் ஒதுக்கி விட்டு நான் எங்கேயாவது போயிடுறோம். அதற்கு 2 பேருக்கும் ஒரே நோக்கம்தான். என்னன்னா, பொது சமூகத்தோடு தங்குவதற்கு ஒரே இடத்துல கூடியிருந்தா பலமாக இருப்போம்னு அம்பேத்கர் நினைச்சாரு. இங்க இந்த சூழல்ல அப்படியெல்லாம் இருந்தாலும் ஒத்துக்க மாட்டான், உள்ள போய் குடியிரு, அப்பதான் பழக்கப்படுவான் அவன் என்பது பெரியாருடைய நிலை. நோக்கம் எதுவாக இருந்தாலும் படிகள் காட்டியது வெவ்வேறாக இருந்திருக்கலாம், அவ்வளவுதான். எண்ணிக்கை பலம் ஒன்றாக இருக்கு, நல்லதுதான். ஆனா ஒன்றாக இல்லை என்பது தானே. அம்பேத்கர் காலத்துக்கு பின்னாலேயே எப்படி அது ஆச்சு? அம்பேத்கர் இறுதி காலத்துல அதுதானே சொன்னாரு. அவருடைய 31 ஜூலை 1956 அழுது கொண்டிருந்தார்னு ராட்டு எழுதுறாரு. கேட்ட, எனக்கு பின்னால் படித்த கூட்டம் இந்த மக்களை பார்த்து கொள்ளும் என்று கருதினேன். அவர்கள் தங்கள் வயிற்றுப்பாட்டை பார்க்குறாங்க. எங்க தோழர்கள்லாம் சமுதாயத்தை பார்த்து கொள்வான் என்று கருதினேன். எனக்கு நான் செத்தால் யார் தலைவர்ன்ற பத்தி விவாதிச்சுட்டு இருக்காங்க, இதை பத்தி எல்லாம் அக்கறைப்படவில்லை என்று சொல்லி அவர் கண்ணீர் விட்டு எழுதாக, இதை எழுது, பதிவு செய் என்று சொன்னார்னா ஒரு ராட்டு எழுதுறாரு அவர். அதுக்கப்புறம் ஒரு 4 மாசம் 5 மாசம் இருந்தார் உயிரோட. ஆனா அவர் எழுத சொல்றார். அப்படி அவ்வளவு வேதனைப்பட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் கருதியதை போல எல்லோரும் இல்லையே என்ற வருத்தம் அவருக்கு இருந்திருக்கு. அவருக்கு. அண்ணா வணக்கம்ண்ணே. சொல்லுங்க. இது உங்களோட இடஒதுக்கீடு உரிமை போராட்ட வரலாறு புத்தகம் படிச்சிருக்கேங்க. அதுல இல்லாத பல தகவல்கள் இன்னைக்கு பேசுறீங்க, நன்றி. ஆனா இது செண்பகம் துரைராஜன் அவங்க எந்த இடஒதுக்கீடு எடுத்து வழக்கு தொடுத்தாங்க? ஏன்னா நீதி கட்சி ஆட்சியில 100% இடஒதுக்கீடு இருந்தது, அந்த நேரத்துல தொடர்ந்துச்சா? அது ஒண்ணு. 2வது, நாளைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா இந்த அருந்ததி இடஒதுக்கீடு அவங்க எண்ணிக்கைக்கு தக்கன மாற்றி அமைக்கப்படுமா? இந்த 2 தானே. அது நம்ம இதை விட்டு போறோம்னு நினைக்கிறேன். தோழர் எடுத்து பேச வேண்டியவர் இருக்கு. என்ன சொன்னதுல 2 சம்பகம் துரைராஜன் வழக்கு என்பது வேறு. அது 100 விழுக்காடு இருந்த போதுதான் அவங்க வழக்கு போட்டாங்க. என்ன வழக்கு போட்டாங்க? நான் பார்ப்பன பெண் என்பதால் எனக்கு இடம் கிடைக்கலன்னு போடுறாங்க. இங்க உடனே நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, எல்லாமே பார்ப்பனர்கள். இல்லை, அரசு வழக்கறிஞர்,
இவங்க வச்ச வழக்கறிஞர், அப்புறம் அங்கிருந்த அதிகாரி, மெடிக்கல் சர்வீஸ்ல எல்லாமே ஒரு இடத்தை நாங்கள் ஒதுக்கி வைக்கிறோம்னு சொல்லிடுறாங்க. கீழே அது வரைக்கும் ஒதுக்கி வைங்கன்னு தீர்ப்பு சொல்லிடுறாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. உச்சநீதிமன்றம் சொன்னது, இந்த வழக்கு எங்களிடம் அசல் வழக்காக வந்தால் நாங்கள் ஏற்றிருக்க மாட்டோம். ஏன்னா சண்முகம் துரைராஜன் அப்ளிகேஷனே போடல. விண்ணப்பம் போடாத பெண். நான் விண்ணப்பம் போட்டிருந்தால் எனக்கு கிடைக்காதுன்னு இந்த வழக்கு போட்டிருந்தாங்க. அவ்வளவுதான். அது இல்லாம அவங்களுக்கு வயது 37. அப்போ அனுமதி வயது 25 வச்சிருந்தாங்க. ஆனா அவங்க 27 வயது. பிஎஸ்சி 1934லயே பிஎஸ்சி முடிச்சவங்க அவங்க. அண்ணா இல்லண்ணே, இப்போ அந்த இது நீதி கட்சி ஆட்சியில 100% இடஒதுக்கீடுல பிராமணர்களுக்கு இடஒதுக்கீடு இருந்தது. எதுக்கு அவங்க அதுலயும் கிடைக்காம தான் கருப்பாயி சொல்லுவல்ல, எனக்கு கருப்பாயின்னா தான் கலெக்டர் வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருப்பா, பேர் மாதிரி தான் கிடைச்சதுன்ட்டு. அப்போ ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைபுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு இருந்தது. பிசிக்கு இல்லாத காலம், படம் எடுத்த காலம், ஐஏஎஸ்க்கெல்லாம். அப்போ அதாவது 22 போனா கூட 77 இடங்கள் அவளுக்கு இருக்குது. 77 பெற முடியாதவ தான் நான் கருப்பாயின்னு பேர் மாத்தி கலெக்டரானு ஒரு படம் எடுத்தான். பாப்பான் திசை திருப்புல வல்லவன் தானே. இவங்க எப்படி வச்சிருந்தாங்கன்னா, அது மிக உயர்ந்த முறைங்க. அதாவது சென்னை மாகாணத்தை 4ஆ பிரிச்சு ஒவ்வொரு பகுதிக்கும் மொத்தம் 330 இடம். 330இல் 17 இடங்கள் வெளி மாநிலங்களில் வாழுகிற, மாகாணத்துல வாழ்ற தமிழ இந்த சென்னை மாகாணத்துக்காரர்களுக்கு. 13 இடம் முதலமைச்சரும் அந்த மருத்துவ கல்வித்துறை இயக்குனரும் சேர்ந்து முடிவு செய்ய வேண்டியது. மீதி இடங்களை 75 ஒரு ஏரியாவுக்கு 4ஆ பிரிச்சு தமிழ்நாட்டை ஒவ்வொரு ஏரியாவிலும் 75 இடங்கள். அதுல இந்த வகுப்பாரி உரிமை பின்பற்ற வேண்டும். குறைந்தது 20 விழுக்காடு இடங்கள் பெண்களுக்கு ஒதுக்க வேண்டும்னு 1937லயே போட்டிருக்காங்க சட்டம். குறைந்தது 20 விழுக்காடு பெண்களுக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்ற சட்டம் அப்போ போட்டிருந்தாங்க. தகுதியை தளர்த்தியாவது கொடுக்கலாம். அதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லயே அதெல்லாம் சொல்றாங்க. அப்படிதான் போடுறாங்க. அந்த பொம்பளைக்கு அந்த 16 இடத்துல கிடைக்கல. நான் பாப்பாத்தினால கிடைக்கலன்னு சொல்லல, அவளுக்கு கொடுக்க மாட்டேன்னா சொல்ல. அவங்களுக்கு 16 இடம், பின்னால 47க்கு அப்புறம் அவங்களுக்கு 14 இடங்கள். முதல்ல 12ஆ பிரிச்சு ஆளுக்கு 1 கொடுத்தாங்க. அவன் பார்ப்பனருக்கு 2 கொடுத்தாங்க. அதற்கு பின்னால 14ஆ பிரிச்சு பிசிகளுக்கு பிசின்னு ஒரு பிரிவு, பிற்படுத்தப்பட்டவர்னு தனியா பிரிச்சாங்க. பார்ப்பன ஆதாரில் 14 விழுக்காடு. அதற்கும் தீண்டாத மக்களுக்கு 8ன்றத 14ஆ உயர்த்தினாங்க. அந்த சமயத்தை தான் உயர்த்தினாங்க. அப்போ அம்பேத்கர் 12.5 விழுக்காடு கேட்டு போராட்டிட்டு இருந்த காலம் அது. அப்போ இதை ஒதுக்குனாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு 14 விழுக்காடு இடம் பாப்பானுக்கு இருந்தது. அதிகம்தான். பெரியார் இந்த சட்டம் வந்தப்போ வரவேற்கிறேன்னு எழுதுவாரு. பங்கு கொஞ்சம் அதிகமா இருந்தா கூட இது பொது பதவி அனைவருக்கும் சொந்தம் என்ற தத்துவம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனால வரவேற்கிறேன்னு மட்டும் சொன்னாரு. இடத்துல எங்களுக்கு சிக்கல் தான். அவனுக்கு 16 இடத்த கொடுக்குறீங்க, 3 பேர் இருக்கு உனக்குன்ட்டு. இப்ப 3 பேருக்கு 10 கொடுத்துட்டானே, இப்ப என்ன பண்றதுக்கு? அதான் தொடர். அண்ணா, 2வது கேள்வி, அந்த நாளைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்த 3% மாற்றி அமைக்கப்படும். மாற்றம் அது அரசுதான் முடிவெடுக்கணும். என்னன்னாங்க, சாதிவாரி கணக்கெடுப்புல நிறைய குழப்பங்கள் எல்லாம் மீறிதான் எடுக்கணும்ன்றது. நாங்க என்னுடைய மனதில் பட்டதை சொல்றேங்க. ஆதி திராவிடர் என்ற சொல் 2 இடத்துல பயன்படுத்தப்படுது. அது ஷெட்யூல் காஸ்டுக்கும் ஒரு பெயராக ஆதி திராவிடர் சொல்றாங்க. இன்னொன்னு பெயர் ஒரு ஜாதிக்கும் அந்த பெயரை சொல்றாங்க, ஆதி திராவிடர்ன்ட்டு. அப்போ ஆதி திராவிடர் நலத்துறை என்று தாழ்த்தப்பட்டோர் நலத்துறையை ஆதி திராவிடர் நலத்துறைன்னு மாற்றினாங்க. சரி. ஆனால் ஜாதி கணக்கெடுப்புல முதல்ல ஆதி ஆந்திரா, அடுத்து ஆதி திராவிடான் இருக்கு. ஜாதி பட்டியலில் வேணா அந்த பேரை எடுத்துட்டா சிக்கல் இல்லாம இருக்கும். ஏன்னா பல பேர் எஸ்சிங்கிறதுக்கு ஆதி திராவிடர்னு எழுதிடுறான். பல கணக்கெடுப்புல சிக்கல் வருது. அவங்க அருந்தையினால எழுதல, நீ எஸ்சி தானப்பா, சரி ஆதி திராவிடர்னு எழுதிடுறாங்க. அந்த நிறைய கணக்கெடுப்புல இந்த சிக்கல் இருந்துட்டு இருக்கு. அடுத்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு இது ஒரு முடிவு செய்ய வேண்டிய தேவையும் இருக்கிறது. அதை பற்றி நாம் பேச வேண்டி இருக்கு. அண்ணா வணக்கம். நன்றிண்ணா. நன்றிண்ணா. அண்ணா வணக்கம்ண்ணா. தொடர் மீதா தொடர் பேசணும். அதான் இப்ப இந்த சீராய்வு மனுவுல கவாயனுடைய வார்த்தைகளை ஒரு 6-7 இடத்துல கோட் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற அந்த சின்னையா வழக்கு, இப்ப இருக்கிற தமிழ்நாடு உள்ளூர் ஒதுக்கீடு, இது எல்லாத்தையுமே நிறுத்தி வைக்கணும்னு சொல்லி சீராய்வு மனுவுல ஏதாவது குறிப்பிடப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் நிறுத்தி வைக்க முடியாது, கேட்க முடியாது. ஆனா சீராய்வு மனுவுல இந்த வார்த்தைகள் ஏதாவது வந்திருக்கான்னு? இல்ல இல்ல, அந்த வார்த்தை கிடையாது.
சரி. ஆனா அது மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, அந்த சீராய்வு மனுவுல என்ன இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. நான் சீராய்வு மனுவுல வந்து சும்மா ஒரே ஒரு செய்தி தாங்க. எங்களுக்கு வந்து அப்பர் லிமிட் அப்படிங்கறது வைக்கல, உள்ளொதுக்கீட்டுலங்கிறாங்க. எப்படி வைக்க முடியும்? ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மக்கள் தொகை இருக்கும். அப்பர் லிமிட்னு வைக்கல அப்படிங்கிறத பல இடத்துல ரீசனபிள் கிளாசிபிகேஷன் சொன்னாங்க, அது குறித்து சொல்லவே இல்லை. அப்புறம் திருப்பி லிமிடேஷனாலும் அப்பர் லிமிட் தான். ஒரு 4-5 இடத்துல அப்பர் லிமிட் வைக்கல, அப்பர் லிமிட்னு சொல்றாங்க 4 பாயிண்ட்ல. இன்னொன்னு வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேட் சப்கோட்டா. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா அதாவது அரசியல் சட்டத்தில் ஒரு பிரிவு ஷெட்யூல்டு காஸ்டும் ஷெட்யூல்டு ட்ரைபுக்கும் முடிந்தவரை அவர் மக்கள் தொகைக்கு இணையாக வழங்க வேண்டும்னு இருக்குது. ப்ரொபோர்ஷனேட் as nearly as may be proportionate to the population தான் அரசியல் சட்டம் சொல்லுது. அப்ப கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்தா இப்ப 18 இப்ப 20 கூட இருக்கும், 21 கூட இருக்கும். அப்படி கொடுக்கல. அது கொடுக்காத போது இதெல்லாம் திருப்பி பிரிச்சுட்டு இருக்கிறீங்கன்ற ஒண்ணு சொல்றாங்க அவங்க. இன்னொன்னு லிமிட் தான் அதிகமா, அப்பர் லிமிட் தான் நிறைய இடங்கள்ல அப்பர் லிமிட் சொல்றாங்க. இன்னொரு இடத்துல வந்து இந்த மக்கள் தொகையை வைத்து உயர்த்தவே இல்லை இது வரைக்கும். அதை பற்றி நீங்க ஒன்றும் சொல்ல தீர்ப்புல. கிரீமி லேயர் இது வந்து அவங்களுடைய எல்லையை தாண்டி நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி வாதம் எல்லாங்க இந்திரா சகானி வழக்கு என்பது மண்டல் கமிஷன் செல்லுமா 2 பேரும் ஆணையிட்டான். தொடர் நேரம் ஆயிடும் போல் இருக்கு. தொடர் நீங்க வேற பேசணுங்க தொடர். அதாவது மண்டல் கமிஷன்ல வந்து 2 அரசாணைகள். ஒன்று விபி சிங் ஒரு உத்தரவு போட்டாரு, 27 விழுக்காடு, அதாவது வேலை வாய்ப்புக்கு மட்டும், அதிலும் சிறப்பு இதுக்கு இல்லை, இதெல்லாம் போட்டு தான் அதை வாங்கினார் விபி சிங். அடுத்து இவர் வந்த போது நரசிம்மராவ் ஆட்சிக்கு வந்துட்டாரு. இதெல்லாம் முடிவாகிறதுக்குள்ளே நரசிம்ம ஆட்சிக்கு வந்த உடனே அவர் தான் இடஒதுக்கீட்டு வரம்புக்குள் வராத ஏழைகளுக்கு 10 விழுக்காடுன்னு அவர் தான் போட்டார். அவருக்கு தெரியும் 50க்கு மேல போகக்கூடாதுன்னு சட்டம் இருக்குன்னு தெரியும் அவருக்கு. ஆனா வில்லங்கத்துக்கு போட்டாரு. ஆனா அவர் நல்லா ஒண்ணு போட்டாரு. இந்த கிரீமி லேயரை பத்தி சொல்ற போது, கிரீமி லேயருக்கு கீழே கேண்டிடேட்ஸ் கிடைக்கலன்னா மீதி இடங்களை கிரீமி லேயருக்கு மேல இருந்தாலும் பிசிக்கு தான் கொடுக்கணும்னு ஒண்ணு போட்டாரு. அது இது வரைக்கும் செய்யறதில்ல. இது பிசியில வந்து கிரீமி லேயர் கேண்டிடேட் 11% மேல இது வரைக்கும் அப்பாயின்மெண்ட்டே ஆகல. காரணம் கிரீமி லேயருக்கு மேல இருக்கோம்னா படிக்க போவான், ஐஐடி படிக்கிறவன்லாம் ஐஏஎம்ஸ்ல யாரா இருப்பான், ஒன்னா இருப்பான். ஆனா அது மாதிரி ஒரு விதி இருந்ததுன்னா இப்போ வந்து மீதி 27 இடங்கள்ல பிசிக்கு போயிருக்கணும். இத்தனை ஆண்டுகள் 93 நடைமுறைக்கு வந்து இன்னைக்கு எத்தனை ஆண்டு ஆச்சுங்க, 30 ஆண்டுகள் ஆகியும் கூட இன்னும் 11 விழுக்காடு 12 விழுக்காடு இடங்கள் தான் பிசிகள் பிடிக்கிறாங்க, ஓபிசிகள். அப்ப என்னன்னா கிரீமி லேயருக்கு ஆள் கிடைக்கலன்னா கிரீமி லேயருக்கு மேல இருக்கணும் கூட கொடுக்கலாம் பிசிக்கு. ஏன்னா பிசிக்குன்னு செய்யப்பட்டதை கொடுத்துருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லல. ஆனா நரசிம்மராவ் போட்டிருந்தாரு. நரசிம்மராவ் உத்தரவு செல்லாது, விபி சிங் உத்தரவு செல்லும், இவ்வளவுதான் தீர்ப்பு. அப்போ வந்து இந்த போரர் செக்ஷன் அவங்களுக்கு கொஞ்சம் மனதை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் பெர்சன்ஸ் அல்லது கிளாஸஸ் அப்படின்னு சொன்னாங்க. கிரீமி லேயர் என்ற வார்த்தையும் ஒரு இடத்துல சொல்றாங்க. அதை முடிவு பண்றது அரசாங்கத்தினுடைய முடிவுன்னு சொல்றாங்க அவங்க. அரசாங்கம் முடிவு பண்ணட்டுங்கிறாங்க. அரசாங்கம் சின்ஹான்ற ஒரு தலைமையில ஒரு குழு போட்டுது. அவர் 1 லட்சம் ரூபாய்க்குள்ள வருமானம் வந்தாக்க அவங்க எல்லாம் இடஒதுக்கீடு இல்லைன்னு அவர் அந்த குழு அறிக்கை கொடுத்தது. அதுல இருந்து ஆரம்பிச்ச சிக்கல் தான் கொஞ்சமா உயர்த்திட்டே வந்து 8 லட்சத்துக்கு வந்திருக்கு. 8 லட்சம் 3 ஆண்டுக்கு ஒரு முறை திருத்தணுங்கிறான். ஆனா 5 ஆண்டுக்கு 7 ஆண்டுக்கு ஒரு முறை திருத்தி இப்ப 8 லட்சத்துல வந்து நிக்குது. 93ல இருந்து இது வரைக்கும் ஒரு 4 தடவை தான் மாத்தி இருக்கிறாங்க. அதை மாத்தி இருக்கணும். அதுக்கான போதிய இதுல செய்யல. நம்ம பிசிங்கெல்லாம் இங்க ஜாதி பிரச்சனையில தான் இருக்காங்க, பிசி தலைவர்கள்லாம். அதை யாரும் கட்டுக்கல, அவ்வளவுதான் பிரச்சனை. அண்ணா வணக்கங்கண்ணா. என் பேர் வெங்கடேஷ், அட்வொகேட், டெல்லியிலிருந்து பேசுறேங்க. சரிங்க அண்ணா ஒரு விஷயங்க, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு 27% ஓபிசி ரிசர்வேஷனுக்கு ஜஸ்டிஸ் ரோகிணி கமிஷனை போட்டு சப் கிளாசிபிகேஷன் பண்றதுக்கு வந்து அறிக்கையும் அறிக்கை சப்மிட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் 1 இயர் பேக்குங்க, செப்டம்பர் லாஸ்ட் ஆகஸ்ட்ல சப்மிட் பண்ணிட்டாங்க. சிமிலர் டிமாண்ட் இருக்குதுங்க ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரம் ஓபிசி எஸ்சி எஸ்டிக்குள்ளேயும் அதே மாதிரி டிமாண்ட் இருக்குது. ஸ்பெசிஃபிக்லி எஸ்சி அந்த டிமாண்ட் பண்றாங்க. எங்களுக்கு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிறது கொடுங்கன்னு அந்த ஒரு ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ் குரூப்ஸ் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அது வந்து இன்னும் அது எப்படிங்கண்ணா, அது எப்படி இந்திரா சகானி வழக்கு தீர்ப்புலயே சொல்லிட்டாங்க சப் கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. மோர் பேக்வர்ட் கிளாஸஸ் ஒண்ணு பண்ணலாம். அது வந்து அது பேக்வர்ட் கிளாஸ்க்கு சொல்றாங்கன்னா இப்போ வந்து எஸ்சியும் ஒரு கைண்ட் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸ். இதுக்கு வந்து அந்த இன்னும் வந்து அந்த வாய்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகலைங்களா, அது எப்படிங்கண்ணா அதை பண்றதுங்க? ஏன்னா பல பேர் கேட்டாங்க. லாஸ்ட் வீக் டெல்லியில ஒரு மீட்டிங் போட்டாங்க, அட்வொகேட் என்ன கூப்பிட்டு இருந்தாங்க. நானும் வந்து அது தட் இஸ் த பிரைமரி. நீங்க ஏன்னா இப்போ ஸ்டேட்ல வந்து அதிகாரம் இருக்குது, சென்டருக்கும் அதிகாரம் சொல்லிட்டாங்க.
அது எப்படிங்கண்ணா? ஏன்னா நாங்க ஓபிசிக்கு இதே மாதிரி இம்ப்ளிமெண்ட் பிசிக்கு ஓபிசி பற்றி சொல்லி இதுலதான் சப் கிளாசிபிகேஷன் இப்பதான் சொல்றாங்க. அது 92 தீர்ப்புலயே வந்து பிரிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நான் பிரிக்கதான் முயற்சி செய்யப்படவில்லை என்னன்றது எனக்கு பற்றி தெரியல. எனக்கு அப்பயே சொல்லிட்டாங்க ஓபிசிக்கு 2ஆ பிரிக்கிறதுக்கான இது உண்டு அப்படின்னு 92லயே தீர்ப்பு நவம்பர்லயே கொடுத்துட்டான்.